ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சின்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சீரகம், மிளகு, சோம்பு, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தனியாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஒரு வாசம் வரும், செலவு வாசம் வரும் மிளகு. அதுக்கப்புறம் கூடவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். வறுத்த மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது சன்னா மசாலாவுக்கு அந்த மசாலா அரைக்கலாம். அதில் தக்காளி, நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவலான அளவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு இஞ்சி, பூண்டு 2 எல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து ஒரு குக்கரில், இது ஒரே குக்கரில் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு திரும்ப கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் பொரிய விட்டுட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கூட கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் போடுறேன். இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு அதையும் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நல்லா கழுவி உள்ளே ஊற்றிட்டு குழம்புக்கு சுண்டல் நான் 2 சுண்டல் ஊற வச்சுருந்தேன். 2ம் போட்டிருக்கேன். நீங்கள் 1 வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். அப்புறம் வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ண அந்த பொடி, மசாலா பொடி அதையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த மசாலா பொடி அதையும் போட்டுட்டு நான் மல்லி அதெல்லாம் அதிலே போட்டு அரைச்சிட்டு மிளகா அதெல்லாம் அதிலே போட்டேன். அதனால் நான் தனியாக மல்லித்தூளோ மிளகாத்தூளோ எதுவும் போடலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுங்க. இதில் முந்திரி பேஸ்ட்டுக்கு பொதுவாக தேங்காய் அரை மூடி எடுத்து அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை 2யும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அது கூட சேர்த்து 2யும் உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். விசில் ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வரைக்கும் வரணும். ஏன்னா முதல்லையே சென்னை நம்ம வேக வைக்கல, அதனால் ஒரு 4-5 விசில் வந்துட்டு கொத்தமல்லி தழையும் போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு அடுத்து சைட் டிஷ் பூரி பண்ணலாம் அப்படின்ட்டு. பூரிக்கு கோதுமை மாவு நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுங்க. உப்பு கூட போட்டு 2யும் நல்லா தண்ணி ஊற்றி, சாதா பச்சை தண்ணி தான் ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு உப்பு நல்லா கலக்கிடணும். அப்புறம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா பிணைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே பூரி இது வந்துடும். இதில் எண்ணெய் எதுவுமே ஊற்றல, வெறும் உப்பு, தண்ணி, அவ்வளோதான், வேறு எதுவுமே போடல.
இதுக்கே பூரி வந்து நல்லா வரும். இப்போ வந்து நான் பூரி மாவு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து இப்போ நீங்கள் பூரி போட்டிங்கன்னா பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். வேறு எதுவுமே நான் சேர்த்துல. நீங்களே இதே மாதிரி பூரி போட்டு பாருங்கள். இதே மாதிரி சென்னா மசாலாம் பூரி 2 வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. சன்னா மசாலா குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.